ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். சமைத்தாலும் வேக வைத்தாலும் காய வைத்தாலும் மொத்த பயனையும் வீணாக்காமல் தரும் சத்து மிகுந்த கனி இந்த நெல்லிக்கனி. இந்த நெல்லிக்கனியோட பயன்களை பற்றி நான் ஏற்கனவே பல வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் திரும்பவும் சொல்கிறேன். இந்த நெல்லிக்கனி இதயத்திற்கு வலு கொடுக்கிறது, இரத்த ஓட்டத்தை சீராக்குகிறது, இரத்த குழாய்களில் ஏற்படும் அடைப்புகளை சீராக வைக்கிறது, மாரடைப்பு வருவதை தவிர்க்கிறது, கொழுப்பை கரைத்து வெளியேற்றுகிறது, உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறது, சிறுநீர் பெருக்கியாக நெல்லிச்சாறு செயல்படுகிறது, சிறுநீரக கோளாறுகளை சரி செய்கிறது, எலும்பை வலுவடைய செய்கிறது, பித்தப்பை கற்கள் கரைய உதவுகிறது, பெண்களுக்கு கருப்பை கோளாறுகளை சரி செய்கிறது, வாய்ப்புண் வயிற்றுப்புண்ணை குறைக்கும், பல் ஈறுகள் வலுப்பெறும், ஹீமோகுளோபின் அதிகரிக்கும், கூர்மையான கண் பார்வையை பெறலாம், முடி வளர உதவுகிறது, தோல் பளபளக்கும், ஆயுர்வேதத்தில் ஆயுளை வளர்க்கும் கனி என்று சொல்லப்படுகிறது. இந்த நெல்லிக்காயில் இனிப்பு காரம் சேர்த்து ஒரு தொக்கு இன்னைக்கு செய்ய போகிறோம். இந்த தொக்கு செய்கிறதுக்கு 1/2 கிலோ நெல்லிக்காயை வாங்கி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. ஒரு அடி கனமான பாத்திரத்தில் 3 to 4 டம்ளர் தண்ணியை நல்லா சூடு பண்ணிவிட்டு மேலே இதை போல் ஓட்டை தட்டு வச்சு அது மேலே இந்த 1/2 கிலோ நெல்லிக்காயையும் அப்படியே வச்சு மூடி வச்சு வேக வைக்கலாம். ஒரு 5-6 நிமிஷம் வேக விட்டுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா நெல்லிக்காய் நல்லா வெந்திருக்கும். ஒரு கத்தியை வச்சு இதை போல் குத்தி பார்த்திங்கன்னா கத்தி உள்ளே இறங்கும். அப்போ தான் நெல்லிக்காய் நல்லா வெந்திருக்குன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு நெல்லிக்காயை எடுத்து இதை போல் துருவணும். நெல்லிக்காய் நல்லா வெந்துட்டதுனால இதை போல் சில நேரம் பிரிஞ்சிட்டு வரும். பிரிஞ்சுதுன்னா பரவாயில்ல, தனியாக பிரித்து எடுத்துட்டு நம்ம துருவிக்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக துருவுங்க. கொட்டைகளை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துடலாம். நெல்லிக்காயை ஃபுல்லாக துருவி எடுத்துக்கலாம். இப்போது 1/2 கிலோ நெல்லிக்காயும் துருவி எடுத்துட்டேன். இந்த 1/2 கிலோ நெல்லிக்காய்க்கு 1/2 கிலோ வெல்லம் தேவைப்படும். நான் அச்சு வெல்லம் வாங்கியிருக்கிறேன். நீங்கள் மண்டை வெல்லம் வேணாலும் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். 1 டீஸ்பூன் பிங்க் சால்ட், ஹிமாலயன் பிங்க் சால்ட் எடுத்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். 8 நம்பர் ஏலக்காயை பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். பட்டை 1 இன்ச் பீஸில் 2 எடுத்துருக்கிறேன். அடுத்ததாக மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. 2 எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அடி கனமான பாத்திரத்தில் துருவின நெல்லிக்காயை சேர்த்துக்கோங்க. இந்த நெல்லிக்காயோட 1/2 கிலோ வெல்லத்தை நல்லா பொடியாக தட்டி எடுத்துக்கோங்க. வெல்லத்தை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. லோ இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்கவே கூடாது. வெறும் வெல்லத்தையும் வேக வச்ச நெல்லிக்காய் துருவலையும் சேர்த்து நல்லா கிளறிட்டே இருங்க. அடி பிடிக்காமல் மட்டும் பார்த்துக்கோங்க. லோ இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறிட்டே இருங்க. வெல்லம் உருக ஆரம்பிக்கும். உங்களுக்கு தண்ணியாக ஆகிரும். நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ பாருங்கள், வெல்லம்லாம் சூடேறி கரைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தண்ணி ஆகிட்டே வரும். கம்ப்ளீட்டாக எல்லா வெல்லமும் நல்லா உருகி இதை போல் வர்ற வரைக்கும் கிளறிக்கோங்க, அடி பிடிக்காமல். இப்போது நாம் துருவி வச்சுருக்கிற இஞ்சி அதை சேர்த்து ஒரு தடவை கிளறிக்கலாம். அடுத்ததாக ஹிமாலயன் பிங்க் சால்ட்டு. பிங்க் சால்ட் இல்லைன்னா சாதாரண உப்பு கூட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்தது நல்லா பவுடர் பண்ண 1 டீஸ்பூன் மிளகுத்தூள். மிளகுத்தூளையும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஏலக்காயில் 8 நம்பர் எடுத்து மிக்சியில் எவ்வளவு அரைப்படுதோ அவ்வளோ அரைச்சி எடுத்துருக்கிறேன். ஏலக்காய் பவுடரையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு இன்ச்சில் பட்டை 2 பீஸ் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லோ இல்லைன்னா மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். இந்த மஞ்சள் உங்களுக்கு நல்ல கலர் கொடுக்கும். ரொம்ப கட்டியாகிற வரைக்கும் கிண்ட வேண்டாம், கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கட்டும், அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த தொக்கு. ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே வற்ற விடலாம். ஆனால் அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க, நடுவில் கிண்டிக்கோங்க. ரொம்ப கெட்டியாக ஆகக்கூடாது, கொஞ்சம் தண்ணி இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போதே நாம் கொஞ்சம் பாதியை நான் எடுத்துடுறேன். ரொம்ப காரம் பிடிக்காதவங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கெல்லாம் இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். மிச்ச பாதியில் இன்னும் கொஞ்சம் காரம் போட போகிறேன். ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி, அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருக்கும். லெமன் ஜூஸை சேர்த்துக்கலாம். லெமன் ஜூஸை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதே போல் நம்ம காரம் கம்மியாக எடுத்து கப்பில் வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயும் கொஞ்சம் லெமன் ஜூஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான டேஸ்டியான ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி நெல்லிக்காய் தொக்கு ரெடி ஆகிருச்சு. இதை நல்லா ஆற வச்சு ஒரு பாட்டிலில் போட்டு மூடி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, தயிர் சாதம் எல்லாத்துக்குமே 1 ஸ்பூன் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இனிப்பு காரம் மிகுந்த சுவையான நெல்லிக்காய் தொக்கை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னும் இதை போல் ரெசிபீஸை தெரிஞ்சுக்க பூங்குடிஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். இன்னும் மற்ற நெல்லிக்காய் ரெசிபீஸோட லிங்க்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். தேங்க்யூ.